13/7/2024 1 மணி 6 மணி 8 மணி டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். டியர் 12ஆம் தேதி பாருங்கள், 1 மணி 6 மணி 8 மணி நம்ம கொடுத்தது 102ங்கிறது ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். சரிங்களா, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், 1 மணிக்கு 2ஆம் நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, அடுத்து 6 மணிக்கு பாருங்கள் 1 2 பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, அடுத்து 8 மணிக்கு பாருங்கள் 2 3 6 2 பாஸ் ஆகிருக்கு. திரும்பவும் பவர் நம்பர் 6 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, 3ஆம் நம்பர் நமக்கு கொடுக்கல. இதில் 5ஆம் நம்பர் இல்லை, இதில் 9ஆம் நம்பர் இல்லை, அதனால் 3 டிஜிட்டல் வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா, 2Dயை பொறுத்த வரைக்கும் 12ங்கிற ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து இதில் 2 6ங்கிற நம்பர் நம்ம கொடுக்கல, ஆனாலும் 26ங்கிற நம்பர் இருக்குது 2 டிஜிட்டலுக்கு. சரிங்களா, நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 12ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, 12 பாஸ் ஆகிருக்கு. அப்புறமா 1 2ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு. சரிங்களா, அவ்வளோதான். சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு, ஆனால் இதிலே வந்து ஒரு 4 டிஜிட்டல் பாஸ் ஆகிருக்குது. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 125ங்கிற நம்பர் இருக்குது, நம்ம 125 கொடுத்துருக்குறோம். 1 2 5 பார்த்தீங்களா, 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் நமக்கு பாஸ் ஆகிருக்கு, ஆனால் நம்ம கொடுக்கல. சரிங்களா, அங்கே வந்துட்டு பாருங்கள் 25ங்கிற நம்பர் இருக்குது, ஆனால் 25ன்ட்டு நம்ம இங்கே கொடுக்கல. சரிங்களா, அதனால் நமக்கு பாஸ் ஆகாது. இல்லைன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். ஏன்னா 1 2லாம் எடுத்திருக்கோம், 5 வந்து நம்ம வச்சுருக்குறோம், ஆனால் பவரில் தான் வச்சுருக்குறோம், நம்ம பாக்ஸாக கொடுக்கல. சரிங்களா, ஆனால் இங்கே வந்திருக்குது. சரிங்களா, நம்ம கொடுத்த நம்பரில் வந்திருக்குது. நாளைக்கு உண்டான பாருங்கள் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 6 9. சரிங்களா, இதுதான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு 7 6 9 சப்போர்ட்டுக்கு. அதுக்கு உண்டான பவர் 7க்கு 2 1க்கு 6 9க்கு 4. சரிங்களா, இதில் இருந்தால் நாளைக்கு 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் வரப்போகுது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610 575 149. இது கேரளா மற்றும் டிஎர் புக்கிங் போடுறது. சரிங்களா, 1 மணி டிஎர், 3 மணி கேரளா, 6 மணி டிஎர், 8 மணி டிஎர், 4 ஷோ நம்ம தான் எடுக்கிறோம். ஆனால் நம்பி போடலாம். நீங்கள் வின்னிங் அமௌண்ட்டை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை, பக்கா உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா, விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பர். சரிங்களா, கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவிலே பாருங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி யாரும் கெஸ்ஸிங் கேட்காதீங்க, கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் 7 6 9 7க்கு பவர் 2 6க்கு பவர் 1 9க்கு 4ங்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஏபிபிசிஎஸ்சி பற்றி 76 69 97 21 24 14 72 61 94 ஒரு 9 செட்டு கொடுத்துருக்குறேன். நாளைக்கு கண்டிப்பாக இதுலேருந்து 2 செட்டு அல்லது 3 செட்டு நம்ம 3 ஷோவில் கண்டிப்பாக எடுப்பாங்க. சரிங்களா, கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் இதில் கெஸ்ஸிங் பண்ணி வைக்கணுன்னா வைக்கலாம். சரிங்களா, நான் கொடுத்துருக்க நம்பர் தான் வரணும்னு இல்லை, இதில் நீங்களும் கெஸ்ஸிங் பண்ணி 3 ஷோக்கு இருக்குது. 3 ஷோக்குலேயும் கண்டிப்பாக 2 ஷோக்கு நம்ம நம்பரை எடுப்பாங்க. சரிங்களா, பாருங்கள். நீங்கள் இதில் வந்துட்டு எந்த செட்டு வச்சாலும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி மட்டும் வைங்க. சரிங்களா, நான் கொடுத்துருக்க செட்டு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா 76 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 67 வைங்க. 69ன்னு எடுக்கிறீங்கன்னா 96 வைங்க. சரியா, புதுசாக வர நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி தள்ளி பார்க்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சரிங்களா, சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு யூடியூப்பில் போய் தேட வேண்டியது இருக்காது. அதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். சரிங்களா, புதுசாக பார்க்குற நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு தெளிவான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்டத்துக்கு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் வாங்குறதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதேமாதிரி 69ன்னு வச்சிங்கன்னா 96 வைங்க, ஆல் போர்டுக்கு வைங்க. சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சி எதில் வேணாலும் வரலாம். சரிங்களா, 94 எடுத்திங்கன்னா 49 வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதில் எந்த செட்டு எடுத்தாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். சரிங்களா, 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 769 214 219 714 269 767. நாளைக்கு ஒரு டபுள்ஸ் கொடுத்துருக்குறேன். 7 டபுள்ஸாக வர மாதிரி இருக்குது. எதுலையோ ஒன்றில் வருது, வந்தாலும் வரலாம், இல்லைன்னா 6 7ங்கிற நம்பர் மாதிரி வரும். சரிங்களா, பாருங்கள். அதுக்காக தான் கொஞ்சம் மாற்றி ஒரு டபுள்ஸு கொடுத்துருக்குறேன். அது எப்படி வேணாலும் வரலாம், 7 7 6ஆகவும் வரலாம், இல்லைன்னா 6 6 7ஆகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிவா, பாருங்கள், நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொடுக்குறேன். அப்படி வரலனாலும் 67ங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வரலாம். சரிங்களா, இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கப்பா. சரிங்களா, பாருங்கள், இந்த நம்பர் தான் பாக்ஸ் எல்லாமே. சரிங்களா, பாக்ஸாக போட விருப்பம் இருக்கவங்க பாக்ஸாக போடுங்க,
இல்லைனா மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங் தான், தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான் கொடுக்குறேன். எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. டிக்கெட் போடுறதுக்கு இருந்தால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக்கை போடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.